Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதோ அது வந்து நம்ம அப்டேட்ஸாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐயனார் துணையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேற்று பல்லவா வந்து ஜெயிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் தான் அகெயின் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் பேசிட்டு சேரனை எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப அழுகுறாரு அவங்க தம்பி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ அவர் எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கும் போதே வானதி கிட்டேருந்து பாண்டிக்கு ஃபோன் வருது. வானதி சொல்றாங்க, என்ன பாண்டி என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டேன், நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. பட் ஆனால் அது பாண்டிக்கு சந்தோஷம் தான் ஆக்சுவலா. ஆனால் அவர் வந்து அவங்க தம்பி ஜெயிலேருந்து வந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷமா பேச மாட்டேங்கிறாரு வானதி கிட்ட. வானதி உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க, இதுக்கு தான் நான் உன்னை அன்பிளாக் பண்ணாமலே இருந்தேன், நான் பேசாத போதெல்லாம் வந்து பேசி எனக்கு கெஞ்சிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு நான் பேசும்போது நீ திமிரு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுச்சுவேஷன்றதே புரிஞ்சுக்காம அவங்க பாட்டு சண்டை போடுறாங்க. பாண்டி அதுக்கு உடனே என்ன சொல்றாருன்னா, எங்க பல்லவனால ஒரு பிரச்சனை வானதி, அதை நான் உனக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வானதி என்னமோ போ நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து சேரனோட வீட்டை காட்டுறாங்க. பல்லவா வந்து சேரன் கிட்ட சாரி கேட்கிறாரு. சேரன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு தம்பியே கிடையாது, தயவு செஞ்சு என்கிட்ட நீ பேசாத, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, இனிமே என்கிட்ட இவனை பேச வேணான்னு சொல்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பல்லவன் அதை கேட்டு ரொம்ப அழுகுறாரு. உன் இஷ்டத்துக்கு நீ இனிமே உன் வீட்டுல இருக்கலாம்ப்பா, நீ எல்லாமே நீ உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்க, நீ எங்க வேணா போ, ஊரை சுத்தி என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சேரன் திட்டாரு. அதுக்கப்புறம் நிலா, நீ இவன்கிட்ட சொல்லி வச்சிருப்பா, இவன் வந்து இவன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால, இவனுக்கு வந்து நான் பேசாததுனால இவனுக்கு பண்ண வேண்டியது எதுவுமே நான் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், இவனோட காலேஜ் ஃபீஸ் இவனோட டேர்ம் ஃபீஸ் எல்லாத்தையுமே நான் இவனுக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிடுவேன், அதுக்காகலாம் நான் எதுவுமே பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், ஆனால் இவன் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிச்சனுக்கு போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் பேசுறதை கேட்டு பல்லவனும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அண்ட் பாண்டியன் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க அந்த பேச்சை கேட்டுட்டு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சேரன் வந்துட்டு நிலா கிட்ட கேட்கிறாரு, அடுத்த வேலைக்கு என்னப்பா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒன்னே நிலால வேலை தேடிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் உள்ள என்ட்ரியா அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆக போறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலா, ஐயோ நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சேரன், என்னப்பா சொல்ற, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஒன்னே சோழன் சொல்றாரு, ஆமாண்ணா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ண போறாங்க, அதுல நிலாவும் பார்ட்னரா போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. சேரன் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பாண்டியா அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றாரு. அப்புறம் சோழன் சொல்றாரு, அண்ணா அதுக்கான வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு காசுக்கு ரெடி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னு சேரன் சொல்றாரு, ஏன்டா நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாருங்க. இந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆயிட்டே இருக்கும் போதே பாண்டி தான் இந்த ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியானா, வீடோட பத்திரத்தை வச்சு நம்ம 5 லட்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேரன் உடனே சூப்பர் ஐடியாடா, சூப்பரா சொல்லியிருக்கடா நீ அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா கிட்ட நடேசன் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. நடேசன், என்னப்பா என்கிட்ட வந்து கேட்கிறேன், நிலாவாலதான் இந்த வீடே நமக்கு கிடைச்சது, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுன்னா இந்த வீடு வீடாவே இருக்கு, ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லதுன்னா கண்டிப்பா நீங்க செய்யுங்க, எனக்கு இதுல முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு சம்மதம் தெரிவிச்சதுன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா நிலா வந்து இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பாண்டி, சேரன், சோழன், நடேசன் 4 பேர் சேர்ந்து நிலாவை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வானதி உள்ள வராங்க. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானதி உள்ள வராங்க. வானதி உள்ள வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன வீடு பத்திரம் அப்படி இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டி வந்து சொல்றாரு, இது போல வந்து நிலா வந்து ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்றாங்க, அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக இந்த வீட்டோட பத்திரத்தை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே வானதியோட மூஞ்சி மாறிடுது. மூஞ்சி மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நிலா வந்து துணி காய வச்சுட்டு இருக்காங்க. துணி காய வச்சுட்டு இருக்கும்போது வானதி வராங்க. வானதி வந்து நிலா கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அக்கா உங்களுக்கு இந்த வீட்டுல எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்களா, உங்களனா எல்லாருக்குமே பிடிக்குது, இத்தனைக்கும் நீங்க சோழன் அண்ணாவை முறைப்படி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அவர் உங்களுக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, ஆனா நானும் பாண்டியும் அவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன், நான் எனக்காக பாண்டி எந்த இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பேசிட்டு இருக்கும்போது நிலா, நீங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்கனாலுமே நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம், எனக்கு கொடுக்குற மரியாதை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பாண்டி வராரு. பாண்டி வந்துட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு இது ரெண்டுமே மோசமான காம்பினேஷன் ஆச்சு, இதுங்க ரெண்டு பேசிட்டு இருக்குது, இப்பவே இதை பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உள்ள வந்துட்டு அந்த கான்வர்சேஷனை பிரிச்சு விட்டுறாரு. பிரிச்சு விட்டுட்டு வானதி கிட்ட பேசுறாரு. வானதி வந்து கேக்குறாங்க,
நான் வந்து பேசாம இருக்கும்போது நீ கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்த, இப்ப நான் பேசும்போது நீ வந்து திமிரு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு உடனே பாண்டியில இல்ல வானதி இது போல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அந்த பிரச்சனை உங்க காதல வாங்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து நிலாக்கு வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அப்படி காசு கொடுக்கணும்னு அவசியம், என்ன உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அவங்களாலதான் இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சது வானதி, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது, நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ஆனா வானதி சண்டை போடுற மாதிரியே பேசுறாங்க. உடனே பாண்டி இவளை அடக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பாக்குறாரு. வானதி கேட்கறாங்க, எதுக்கு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கட்டிப்பிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கட்டிப்பிடிச்சிடறாரு. கட்டிப்பிடிச்சு ஒரு ஃபீல் பண்றாரு. ஆனா வானதிக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்ல. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ற, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னையும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் எங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வந்து சண்டையா மாறிடுது. அதை வந்து சோழன் அங்க இருந்து எட்டி பாக்குறாரு. என்ன இதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரு. என்னோட கணிப்பு படி சோழன் வந்து இதுல வானதிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிஷனை மாத்திப்பாரா, இல்ல பாண்டி கிட்ட போய் சண்டை போடுவாரா அப்படின்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். சோ இதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. துணையில என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் பாய் கைஸ். கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.